ஹலோ காய்ஸ், ஆமாம் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள். இது வந்து விஜயவாடாவோட நைட் ட்ராவலிங் வீடியோ தான். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் காய்ஸ், இந்த விஜயவாடாவில் ரோட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் செடி கொடியே தான் இருக்கும். அதில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, ஒரு நிறைய ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. விஜயவாடாவில் பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். விஜயவாடா பைபாஸு. இந்த பைபாஸில் 20 கிலோமீட்டர்னால அவ்வளோ சூப்பராக இருக்கும் கைஸ். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நைட்டில் பாருங்கள், சென்டரில் மரமெல்லாம் பாருங்கள், ஒரே மரம் இருக்கும். அச்சசல் எப்படி இருக்குன்னா, ஒரு மரத்தை பொறுத்த மாதிரியே தான் அடுத்த மரம் அதே ஷேப்பில் அதே மாதிரி தான் இருக்கும் கைஸ். அந்தளவுக்கு பராமரிக்கிறாங்க. இந்த சென்டரில் போகிற மரத்துக்கு ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு ஒரு போர் மோட்ரு போட்டு தண்ணி விடுறாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் ரைட் அதே மாதிரி தான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக விடுறாங்க. செடி மரம் அவ்வளோ சூப்பராக இருக்குது கைஸ். ரோடு அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம விஜயவாடாவுக்கு தான் போயிட்டு இருக்கோம் உள்ள. அதான் உங்களுக்கு ஒரு நைட் வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு இருக்கேன். போடலான்ட்டு இந்த பகலில் வந்துருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். மேக்ஸிமம் நாங்கள் அன்லோட் பண்ணிட்டு மறுபடியும் லோடு ஏற்றுறதுக்கு குண்டூர் போயிட்டுருக்கோம். அதனால தான் சரி டைம் ஆயிடுச்சு. அதனால தான் சரி முடிஞ்ச வரைக்கும் கிடைச்ச வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்காக நான் எடுத்திருக்கேன் கைஸ். பார்த்துட்டிங்கன்னா நம்ம விஜயவாடாவில் ஃபஸ்ட்டு சிக்னல் அங்கே எங்கே இருக்குன்னா, நம்ம ராஜமுந்திரியிலேருந்து வர வழியில் இது ஃபஸ்ட்டு சிக்னல். பார்த்துட்டிங்கன்னா நம்ம சிக்னல் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ரெண்டு சைடும் பாருங்களேன், அந்தலேயும் மரம் இருக்கும், சென்ட்ரல்லையும் மரம் இருக்கும், லெஃப்ட்லேயும் மரம் இருக்கும். பாருங்கள், ரோடு அவ்வளோ நீட்டாக இருக்கும். எனக்கு இந்த விஜயவாடாவில் வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ பிடிக்கும் கைஸ். ஏன்னா சூப்பராக இருக்கும். மரம் செடி ஃப்ளவர்ஸாகவே இருக்கும். லைட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். பார்த்திங்கன்னா விஜயவாடாவில் மினி பெங்களூர்னு வச்சுக்கிங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். ரெண்டு பக்கம்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பார்ட்மெண்ட். அதாவது மேக்ஸிமம் நீ பகலில் வரையில் ஒரு வீடியோ வேணுன்னா கேளுங்க, விஜயவாடா பகலில் வேணும் ப்ரோ அப்படின்னு கேளுங்க. இதுக்கு பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பராக அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் நிறையா இருக்குது. எப்படி பெங்களூரில் எப்படி அப்பார்ட்மெண்ட்டாக இருக்காங்க, அங்கங்கே சைட்டு அங்கங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ். இங்கே பார்த்துட்டிங்கன்னா விஜயவாடாவில் அது ஒரு ஃபேமஸ். குண்டூரில் எப்படி மிளகா ஃபேமஸோ, விஜயவாடாவில் அப்பார்ட்மெண்ட் ஃபேமஸ். பார்த்துட்டிங்கன்னா சைட்டுக்கு தான் பகல்லின்னு பார்த்துட்டிங்கன்னா முக்கால்வாசி சைட்டுக்கு தான் இருக்கும். பார்த்துட்டிங்கன்னா நம்ம விஜயவாடா வந்து கீழே போகலை கீழே ராஜமுந்திரி போகல கீழே போவீங்க. இப்போ போகல மேலே பாலம் போட்டிருக்காங்க. அந்தளவு பாலம் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மேலே பாலம் போட்டாங்க. இது போகையில் நம்ம வந்து குண்டூர் போகல இப்போ பாலத்துக்கு மேலே போயிட்டுருக்கோம். ரொம்ப சேக்காகிற மாதிரி இருந்துச்சு. அதுதான் பாலத்தில் மேக்ஸிமம் கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்தேன். பார்த்துட்டிங்கன்னா நம்ம நல்லா போயிட்டுருக்கோம். பாருங்கள், எம்டி வண்டி தான், நம்ம லோடு ஏற்ற போயிட்டுருக்கோம். ஸோ எம்டியாக தான் போகிறோம். அங்கே போய் என்ன லோடு இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த லோடு வீடியோ தான் நான் போட போகிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க கைஸ், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். லைட்டு சின்னதாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பிளிங்க் ஆகி. அதில் பார்த்துட்டிங்கன்னா முக்கால்வாசி அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகிருக்கும். லாங்கில் இருக்கிறது மேக்ஸிமம் கவர் ஆகலை. ஏன்னா எனக்கு மொபைல் கேமரா அவ்வளோதான். நைட் வியூ கைஸ். நான் ஹெட்செட் போட்டுமே பார்த்துட்டிங்கன்னா நாய்ஸ் வருது. என்ன காரணம் தெரியல. ப்ளூடூத் ரியல்மி தான் யூஸ் பண்ணுறேன் ஹெட்செட்டு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் ஹெட்செட் போட்டு ரெக்கார்ட் பண்ணல, நாய்ஸ் அதிகமாக வருது. காற்றடிக்கிற சவுண்டு இது மாதிரி சவுண்டெல்லாம் நிறையா வருது. அது எப்படி ஏதோ ஒரு ஆப்பை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இல்லை ஹெட்செட்டை மாற்றுறதா, இல்லை மைக் யூஸ் பண்ணுறதா, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹெட்செட்டில் பார்த்துட்டிங்கன்னா 2-3 பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் நாய்ஸ் வரதில்லை, என்னன்னு தெரியல. பட் நான் யூஸ் பண்ணுறேன். அவங்களுக்கு கேட்டு நாங்களும் ஹெட்செட் தான் ப்ரோ யூஸ் பண்ணுறோம், அது ப்ளூடூத் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஸோ நானும் பார்த்துட்டிங்கன்னா ப்ளூடூத் தான் யூஸ் பண்ணுறேன் ரியல்மி. பட் இருந்தாலும் என்கிட்ட பயங்கரமாக நாய்ஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ப்ராப்ளமே எனக்கு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நாய்ஸ் எவ்வளோ வருதுன்னு. நீங்களே நிறையா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ நாய்ஸ் வருதுன்னு. பட் அப்படி நான் பார்த்துட்டிங்கன்னா ப்ளூடூத் ஹெட்செட் தான் நான் வச்சு யூஸ் பண்ணுறேன் மேக்ஸிமம். அதில் மைக்கு நல்லா தான் இருக்கும், வீடியோ ஆடியோ குவாலிட்டியெல்லாம் சாங் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. பட் மைக்கு தான் இந்த மாதிரியோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. சரி, முடிஞ்ச வரைக்கும் நான் கூடி சீக்கிரத்தில் உங்களுக்காக ஒரு மைக் வாங்குகிறேன்.
கல்கட்டா சிட்டிக்குள்ளே போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். சிட்டிக்குள்ளே போனால் நிறையா மைக் இருக்கும், முடிஞ்ச வரைக்கும் வாங்கிடலாம். எனக்கு பார்த்துட்டிங்கன்னா கல்கட்டா சிட்டிக்குள்ளே லோட் ஆகிறது இல்லை. ஏன்னா நாங்கள் ஓட்டுறது எல்லாமே மார்க்கெட் லோட். அதுதான் எங்களுக்கு மினி பாயிண்ட் அண்ட் ப்ராப்ளம். மேக்ஸிமம் கல்கட்டாவில் பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட்னாவே கேமரா மார்க்கெட், மொபைல் மார்க்கெட், தனித்தனியாக ஒவ்வொரு மார்க்கெட் இருக்குது. சரி போனால் அள்ளிட்டு வந்துடலாம். ஆனால் எங்களுக்கு லோட் ஆக மாட்டேங்குதே. அதனால தான் உங்களுக்காக பொறுத்து போயிட்டுருக்கேன். இங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரேட்டு ஜாஸ்தி. நான் அங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா செம்மையான ரேட் கம்மி. உங்களுக்கு அங்கே போய் விளாக் வேணுன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு நான் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். என்னென்ன இங்கே கிடைக்கும், என்னென்ன உங்களுக்காக வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். கல்கட்டா மார்க்கெட் நான் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ட்ரிப்னாச்சு எங்கள் ஓனரை வந்து லோடு ஏற்றி விட சொல்லி சிட்டிக்குள்ளே போயே ஆகணும் முடிவில் இருக்கேன். போனால் ஆவரோ பிரிட்ஜை கிராஸ் பண்ணால் போதும், ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல் ஆக்சரி, கேமராவோட ஆக்சரிஸ் தான் இருக்குது. மேக்ஸிமம் உங்களுக்கு வீடியோ வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ போடுங்க ப்ரோ, எங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சரிஸ் வேணும், ஏதோ ஒரு நல்ல ஷாப்பாக பார்த்து. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா இஎம்ஐ ஆஃபரெல்லாம் போட்டு தராங்க. இஎம்ஐ போட்டு தராங்க, கார்டு எல்லாமே யூஸ் பண்ணாங்க. எப்போ போல் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் மேக்ஸிமம் கேமராக்கெலாம் வாரண்டி இருக்குது. அதெல்லாம் நிறையா இருக்குது. உங்களுக்கு வீடியோ வேணால் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் கல்கட்டா சிட்டியில் போனால் போடுறேன். இங்கே பாருங்க கைஸ், விஜயவாடாவில் ஒரு பெரிய ரவுண்டு கல் ஒன்று வச்சுருக்காங்க. செம்ம அழகாக இருக்கும். அது பார்த்துட்டிங்கன்னா அந்த பகலில் வரையில் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த கல் எல்லாம் இன்னொரு வியூ காட்டுறேன், எப்போச்சும் வீடியோ போடுறேன். நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ விஜயவாடா வந்து பகலில் நீங்கள் போகல வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் பகலில் வரையில் கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுகிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம குண்டூர் நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னா அங்கே தான் ஆஃபீஸு. இப்போ கால் பண்ணி கேட்டால் நீங்கள் ஆஃபீஸ் வாங்க, அப்படி தான் லோடு சொல்லுவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது, ஆஃபீஸ் போனால் தான் அவங்களுக்கு வந்து கமிஷன் அப்படின்ட்டு அவங்க ஆஃபீஸ் வர சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் இன்னும் ராஜமுந்திரியில் லோடு ஆகும் அப்படின்னு நினச்சோம். பட் ராஜமுந்திரியில் வந்து எங்களுக்கு லோடு ஆகலை. ஆல்ரெடி அங்கே பார்த்துட்டிங்கன்னா 10, 20, 30 வண்டி நிற்கிது. ஸோ கன்ஃபார்ம் லோட் ஆகாது. ஆனாலும் 3 நாள் 4 நாள் நிற்க வேண்டியது வரும். ஸோ எங்கள் ஓனர் இருந்துட்டு இங்கே போங்க லோடு இருக்காமா அப்படின்னா, அப்புறம் அந்த ப்ரோக்கரை கூப்பிட்டு கேட்டால் நீங்கள் காலையில் நைட்டு வந்துடுங்க, காலையில் உங்களுக்கு நான் லோடு சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ நானும் அப்பாவும் வண்டியை எடுத்துகிட்டு குண்டூர் போயிட்டு இருப்போம். குண்டூர் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆஃபீஸ் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக குண்டூர் மிளகா பார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃப்ரண்ட்லேயே ரைட் சைடு பார்த்துட்டு பெரிய அனுமார் சிலை இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கீழே இறங்கி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கும். அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா ராஜஸ்தான் மகாராஷ்டிராவுக்கு ஏற்றுற ஆஃபீஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம அந்த தமிழ்நாடு கேரளா லோக்கல் ஏற்றுற ஆஃபீஸ் தான் போய் லோடு பார்க்க போகிறோம். இங்கே மேக்ஸிமம் என்ன ஆகுனா பருத்திக்கொட்டை, கோன் பேக், பேலு, பருத்தி பேல் ஆகும். இது மாதிரி தான் மேக்ஸிமம் ஆகும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ராஜமுந்திரியிலேன்னு பார்த்துட்டிங்கன்னா அங்கேருந்து மேக்ஸிமம் கருவாடு அதிகமாகும். கருவாடு, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா செடி நிறையா ஆகும், ஃப்ளவர்ஸ் நிறையா ஆகும். அவ்வளோ செடி இருக்குது, அவ்வளோ மாமரம், அவ்வளோ நர்சரிஸ் தான் அங்கே நிறையா இருக்குது. ராஜமுந்திரியிலையும் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நர்சரி போய் நிறையா செடி வாங்க போகிறோம். நான் அப்போ பிளான் போட்டுட்டோம். ஸோ அந்த செடியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ வாங்குகிற வீடியோ எங்களுக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா நான் நல்ல நர்சரின்னு பார்த்துட்டிங்கன்னா அங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட் அண்ட் ரைட், ரோட்டுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா நர்சரி தான். மேக்ஸிமம் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வெறும் பூச்செடி அதுக்கு தான் நிறையா இருக்கும். பார்த்துட்டிங்கன்னா வாங்கிறதுக்கு நாங்கள் பிளான் போட்டிருக்கோம். ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருந்த ரோஸ் செடி வாடி போச்சு. ஸோ அதனால் புது ரோஸ் செடி வாங்க போகிறோம். எங்கள் வீட்லேயும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய செடி கொடி எல்லாம் வச்சுருக்கோம். அதுபோக கொய்யா மரம் எல்லாமே வச்சுருக்கோம். ஒரு நாள் ஹோம் டூர் வரேன் உங்களுக்காக, ஓகேங்களா? நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ உங்கள் ஹோம் டூர் வேணும் அப்படின்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன வீடு தான் எங்கள் வீடு. ஸோ அது பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் இருக்கையில் உங்களுக்கு நான் போடுறேன். நாங்கள் ஒரு கிராமத்தில் தான் இருக்கோம், சின்ன கிராமம், ஜஸ்ட்டு 40 வீடு அவ்வளோதான் எங்கள் ஊரில். பார்த்துட்டிங்கன்னா நம்ம விஜயவாடாக்குள்ளே தான் போயிட்டு இருக்கோம். சென்னைக்கு பாருங்க 450 கிலோமீட்டர்னு இருக்கும். கரெக்டாக சென்னைக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா 450 கிலோமீட்டர். அதில் நம்ம வந்து 450 100 கிலோமீட்டருக்கு முன்னால் ரைட் கட் பண்ணிடுவோம். அப்போ தான் சித்தூர் போய் நாம போடுவோம். ஸ்ட்ரைட்டாக போனால் சென்னை போயிடும்.
இப்போ பார்த்துட்டிங்கன்னா முக்கால்வாசி சிட்டியை நம்ம க்ராஸ் பண்ணி வந்தாச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா விஜயவாடாவோட டோல்கேட் முடிய போகுது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி பக்கமாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறது என்னென்னா விஜயவாடா ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான ஏதோ ஒரு ஹோட்டல் போல். இங்கே பார்த்துட்டிங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸ் எல்லாம் இதுன்னு பயங்கரம் ஃப்ளாக் எல்லாம் சரியான ஹைட்டுக்கு சரி பிளாக்காக பறக்கும். பெரிய கொடி கம்பம், அதில் பெரிய கொடி பறக்கும். அந்த அளவுக்கு இங்கே வந்து பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாத்தையும். பார்த்துட்டிங்கன்னா விஜயவாடாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் கைஸ். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். செடி, ஹோட்டல், ராஜா வாழ்க்கை வாழ்கிறாங்கப்பா விஜயவாடாவில் இருக்கிறீங்க. என்ன பண்ணுறது பாருங்கள் கைஸ். இப்போ பாருங்கள், இது ஏதோ பெரிய ஹோட்டல் போல் புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. இது நல்லா இருக்குது. திடீர்னு ஆமாம் ஒரு பெரிய பிரிட்ஜு மேலே போக போகிறோம் கைஸ். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு சின்ன பிரிட்ஜு மேலே போயிட்டுருக்கோம். பாருங்கள், இதெல்லாம் ஒரு பிரிட்ஜ். இதில் கீழே பார்த்திங்கன்னா தண்ணி போகும், அந்த பிரிட்ஜ் பாருங்கள் கைஸ். பிரிட்ஜு மேலே சென்ட்ரலில் உங்களுக்கு மேக்ஸிமம் பாருங்கள். இதில் பார்த்துட்டிங்கன்னா இது வாய்க்கால் மாதிரி சின்ன பிரிட்ஜு. இதில் பார்த்துட்டிங்கன்னா மினி கேரளா மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கொச்சின் போயிருந்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கும். சென்ட்ரல் வாய்க்கால் போகுது, இதில் அப்பார்ட்மெண்ட், இதிலையும் அப்பார்ட்மெண்ட் இருக்கும். பாருங்கள், அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் முக்கால்வாசி. பகல்லையும் பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்டுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய அப்பார்ட்மெண்ட் சிட்டி அண்ட் சைட்டு விற்பனை செய்யும் இடம் விஜயவாடா. பாருங்கள், செம்மையாக இருக்குது. செடியெல்லாம் செம்மையாக பராமரிக்கிறாங்க எல்லாத்தையும். ஒவ்வொரு மரத்துக்கிலையும் ஒவ்வொரு பைப்பு சொட்டு நீர் பாசனம் மாதிரி தண்ணி டெய்லி தண்ணி விடுறாங்க. ஏபிலேயே மிக சிறந்த இடம், ஆந்திர பிரதேசத்துலேயே மிக ஃபேமஸான இடம் போல விஜயவாடா. ஃபுல்லாக செடி மரம். இது பராமரிக்கிறதுக்கு எத்தனை பேர் வேணும் கெஸ் பண்ணுங்க. இந்த விஜயவாடாவில் இவ்வளோ கார்டனு, அது ஹைவேயில் பராமரிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இது மாதிரி ஏதோ ஒரு இடம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போது இந்த ஏரியாவில் இது மாதிரி இவ்வளோ செடி மரம் நல்லா பைப்பஸில் வச்சுருக்காங்க ப்ரோ, நான் பார்த்துருக்கேன் ப்ரோ அப்படின்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எந்த ஊருன்னு. நான் அந்த ஊர் போனால் நான் அது மாதிரி ஏரியா பார்த்தேன்னா உங்களுக்கு நான் ப்ளாக் பண்ணி போடுறேன், ஓகேங்களா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு போயிட்டே தான் இருக்கோம். சரியாக இதுக்கு 25 கிலோமீட்டர் பக்கமாக. ஏன்னா உங்களுக்கு 25 கிலோமீட்ரு. நான் இதில் வீடியோ வந்து மேக்ஸிமம் 20 நிமிஷம் போடணும். அதனால் பாதியாக கட் பண்ணி உங்களுக்கு நல்லா கிளாரிட்டியாக தெரிகிற வீடியோ தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். என் மொபைல் கேமரா அவ்வளோதான். என் மொபைல் பார்த்துட்டிங்கன்னா ரியல்மி 1 தான் யூஸ் பண்ணுறேன். நைட்டில் வியூ ஃபோட்டோ சூப்பராக இருக்கும். நைட்டில் பார்த்துட்டிங்கன்னா வீடியோ கிளாரிட்டி இவ்வளோ தான். எங்களை 2 ஹெட்லைட்டில் வேறு போயிடுச்சு, அதனால் ஹெட்லைட் பிரைட்னஸ் இல்லை. இது ஹெட்லைட்டில் ஒரு சிங்கிளாக டபுளில் தான் போடும். மொத்தம் 4 லைட் எரியும். இப்போ பார்த்திங்கன்னா 2 தான் எரியுது. ஸோ அந்த கிளாரிட்டி தான் இது. அதுலேயுமே உங்களுக்காக நான் வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக பூச்செடி தான் இருக்குது. அங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு லைட் எரியிற ஒரு தெரியுதா? நான் ஜூம் பண்ணுற தெரியுதுங்களா? அதுதான் ஃப்ளாக், அதாவது கொடி கம்பம். அதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்தியாவோட கொடி வந்து பெருசாக பறந்துட்டு இருக்கும். செம்மையாக இருக்கும், அந்தளவுக்கு இருக்கும் கைஸ். இதா நம்ம விஜயவாடாவோட கமிஷனர் ஆஃபீஸ்ன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டிங்கன்னா நம்ம முக்கால்வாசி தூரத்தை கடந்து விட்டோம். பாருங்கள், கொஞ்சம் தூரத்தில் டோல்கேட் ரீச் ஆகிடுவோம். பாருங்கள் கைஸ், இதில் பார்த்துட்டிங்கன்னா காகித பூச்செடி வச்சுருக்காங்க.
அதுக்கு பக்கத்துலேயே மரச்செடியும் வச்சுருக்காங்க. அந்தலையும் பார்த்துட்டிங்கன்னா காகித பூச்செடி தான், ஒயிட்டு பிங்க்கு வச்சுருக்காங்க பாருங்கள். உங்களுக்கே தெரியும். யார் வீட்டிலலாம் காகித பூச்செடி வச்சுருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு விஜயவாடாவில் பிடிச்சிருக்கா ப்ரோ, விஜயவாடா பிடிச்சிருக்கு எனக்கு, பக்கத்தில் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்காக பக்கத்தில் வந்தேன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து குயிக்காக போடுறேன். மேக்ஸிமம் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் பார்க்குறீங்க போல். ஏன்னா எனக்கே தெரியும், வாய்ஸ் கம்மியாக இருந்தாலும் நாய்ஸ் அதிகமாக இருக்குது. என்னோடய ப்ராப்ளம் அது நாய்ஸாக இருக்குது. நான் மேக்ஸிமம் ஹெட்செட்டை யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கே சொல்லிவிட்டு ஆல்ரெடி. அந்த ஹெட்செட்டில் பயங்கரமாக நாய்ஸ் வருது. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், செட்டிக்கெலாம் போனால் அதுக்காக உங்களுக்காக மைக்குன்னு வாங்குகிறேன். ஓகேங்களா? பாலத்துலலாம் எதுக்கு இது மாதிரி வரிய வச்சுருக்காங்கன்னா, பாலம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு அந்த லைட்டில் கீழே தெரியுற மாதிரி அவருக்கு பிளிங்க் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. அது போக பார்த்துட்டு லைட்டுக்காக வச்சுருக்காங்க. லைட்டோட எடுத்துகிட்டு தான் டச் ஆகி அவசியம் தூரம் வந்தாச்சு. நைட் ட்ராவல்ஸ் இங்கே மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா அன்னைக்கு எல்லாம் லாக்டவுன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லாமே இன்னும் 6 மணிக்கு மேலே வந்து போலீஸ்காரன் வந்து கடை வச்சுருந்தா கடை எடுத்துக்கொண்டு இல்லை ஆதார் கார்டு ஃபோட்டோ எல்லாம் கூட கடைக்கு சீல் வைக்கிற அப்படின்ட்டு மிரட்டிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு ஈவினிங் அப்படி தான் நடந்தது. நாங்கள் டீ குடிச்சிட்டு இந்த கடையில் அப்படி தான் பிளாக்மெயில் பண்ணிட்டு போயிட்டாங்க. பாவம் அந்த அக்கா பயந்துட்டாங்க. எல்லாம் கடையெல்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. பாருங்க உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக மரம் செடி. விஜயவாடா வந்து என்னோட நைட் ட்ராவலிங் வீடியோ தான் உங்களுக்கு இப்போ போயிட்டு இருக்குது. பாருங்கள் கைஸ், ஃபுல்லாக பாருங்கள் மரம் செடி மரம் செடி மரம் செடி தான் நிறையா இருக்குது. பாருங்கள் அடிக்கி இந்த அலைக்கு 25 கிலோமீட்டர்னாலும் 25 கிலோமீட்டர் கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் போல் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்குங்க கைஸ். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம டோல்கேட்டுக்கு பக்கமாக வந்துச்சுன்னு கொஞ்சம் தூரத்தில் பார்த்துட்டிங்கன்னா டோல்கேட் வரப்போகுது. அன்றைக்கி வண்டி ஃபயர் ஆச்சுல, அந்த டோல்கேட் தான் இன்னி நம்ம பார்க்க போகிறோம். அந்த டோல்கேட் ரீச் ஆகிட்டோம்னா நெக்ஸ்ட்டு குண்டூர் தான். நம்ம குண்டூர் லோட் ஏற்ற போயிடுவோம். அடுத்த வீடியோ நம்ம குண்டூர்லேருந்து எந்த ஊருக்கு லோட் ஆகுதோ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். குண்டூர்னால் குண்டூர்லேயும் ஆகலாம், அதை தாண்டி ஒரு 2-3 கிலோமீட்டரில் சேர்ந்து அதில் போய் ஆகலாம். என்ன ஊர்லேருந்து நான் லோட் ஆகுதுன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கன்டினியூ பண்ணுறேன். பார்த்துட்டிங்கன்னா நம்ம டோல்கேட்டுக்கு பக்கமாக வந்தாச்சு. பாருங்கள் மேலே டோல்கேட் ஒன்றும் 1 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டாங்க. பாருங்கள் டோல்கேட். இந்த வீடியோ அன்றைக்கி எதனால் அந்த வண்டி ஃபயர் ஆச்சுன்னா, இது மல்டி ஆக்சல் 12 வீலில் அதில் வந்து நம்ம 2வது வீல் வந்து வெடித்து அதில் டேங்க்கு லீக்கேஜ் எப்படி ஆகி அதில் ஃபயர் ஆனால் தான். அதில் வந்து டிரைவருக்கு எதுவும் ஆகலை, அவர் கீழே இறங்கி வந்துட்டாராம். பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் என்னால் சொல்ல முடியல. இந்த டயர் வெடித்ததுனால தான் வண்டி ஃபயர் ஆகிருக்கு. ஓகேங்களா? எம்டி வண்டி தான், எப்படி டயர் வெடிச்சுன்னு தெரியல. வெடித்து டிரைவர் அப்போவே இறங்கிட்டாங்க. நான் மறுபடியும் ஒரு இதில் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தேன், காட்டியிருந்தாங்க. ஸோ அதை நான் எடுத்து இதில் போட முடியாது, அப்படி போட்டிருக்காங்க. பார்த்துட்டிங்கன்னா நான் ரீச் ஆயாச்சு. இங்கே வருங்க கைஸ், இது வந்து வெறும் 6 வீல் தான். எவ்வளோ மூட்டை அடிக்கிங்கிறன்னு தெரியுமா? 12 மூட்டை, 12 எட்டி மேலே இருக்குது. இது என்ன லோடுன்னா மிளகா லோடு. பாருங்கள் இதெல்லாம் தமிழ்நாடு லோக்கலுக்காக, தமிழ்நாட்டு வண்டி தான். பாருங்கள் இவ்வளோ ஹைட்டுன்னு. இதெல்லாம் கண்டிப்பாக ஒடிசாக்கில் போனால் வச்சு செஞ்சுருவான் ஆடியோ. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.